யார் எந்த பிராமணரை எங்க தப்பா பேசினாலும் ஒரு கும்பல் கூடி அதை உடனே நம்ம அதை எதிர்த்து நிக்கணும். பிசிஆர் சட்டத்தை கொண்டு வரதுக்கு மட்டும் நம்ம பாடுபட்டா பத்தாது. சோசியல் மீடியால அவ்வளவு கேவலங்கள் நடந்துட்டு இருக்கு. சோசியல் மீடியால மற்ற சமுதாயத்துல இருக்கிறவங்களையோ மற்ற மதத்துல இருக்கிறவங்களை பத்தி பேசினாலும் உடனே அவங்களுக்கு ஒரு கும்பல் சேர்ந்து எப்படி சப்போர்ட் பண்றாங்க. நம்மளால அதை பண்ண முடியல. நம்மளால ஈஸியா பண்ண முடியும், நம்ம பண்றது இல்லை. ஏன்னா நம்ம ரொம்ப வருஷமா ரொம்ப டிக்னிஃபைடா வாழ்ந்துட்டோம். எனக்கு என்ன பரவாயில்ல, பழிச்சு போட்டோம், பாவம் 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 விட்டுட்டோம். அப்படியே இருந்தா கஷ்டம். இனிமே பரசுராமர் மாதிரி இறங்கினாதான் உருப்படும். இனிமே பரசுராமர் மாதிரி இறங்கினாதான் உருப்படும். இனிமே பரசுராமர் மாதிரி இறங்கினாதான் உருப்படும். நமக்கு என்ன அப்படின்ட்டு ஓரமா ஒதுங்கிட்டு நம்ம பிள்ளைங்களை அமெரிக்கால படிக்க வச்சுட்டு அங்கேயே இருந்தோம் சந்தோஷமா இருந்தோம்னு சொன்னா பத்தாது. இறங்கி களத்துல இறங்கி திருப்பி அடிக்கணும். இன்று வேட்டிக்கன், ஜெர்மனி, இங்கிலாந்து, பிரான்ஸ் போன்ற இடங்களில் அண்டர் கிரவுண்ட் லைப்ரரிகளில் பாதுகாக்கப்படும் லட்சக்கணக்கான தமிழ்ச்சுவடிகளை அன்று நம்மிடமிருந்து கொடூரமாக பிடுங்கியவன் பரசுராமன் தான். அவன் அன்று பிடுங்கியவைதான் உண்மையான சங்க இலக்கியங்கள். அவற்றில் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப செய்திகளே மிகையாக இருந்தன. தனது மனைவியை தமிழ் மன்னனுக்கு கூட்டிக் கொடுத்து அவரை குஞ்சறுத்து கொன்று மைசூர் ஆட்சியை கைப்பற்றியவன், கொடிய அம்மை நோயை பரப்பி அந்த கலவரத்தில் தமிழரை வீழ்த்தி மூவேந்தர்களின் ஆட்சியை கைப்பற்றியவன், பிள்ளைகளின் இரத்தம் குடித்தவன், பிள்ளைக்கறி தின்றவன், 10,000 சித்தர்களை கழுவியேற்றியவன், நமது உயரிய தொழில்நுட்பங்களையும் தொழிற்கூடங்களையும் கல்விக்கூடங்களையும் அழித்தவன், தமிழர்களை நரக வாழ்க்கைக்கு தள்ளியவன் பரசுராமன் தான். இனிமே பரசுராமர் மாதிரி இறங்கினாதான் உருப்படும். இனிமே பரசுராமர் மாதிரி இறங்கினாதான் உருப்படும். நமக்கு என்ன அப்படின்ட்டு ஓரமா ஒதுங்கிட்டு நம்ம பிள்ளைங்களை அமெரிக்கால படிக்க வச்சுட்டு அங்கேயே இருந்தோம் சந்தோஷமா இருந்தோம்னு சொன்னா பத்தாது. இறங்கி களத்துல இறங்கி திருப்பி அடிக்கணும். அன்பார்ந்த தமிழர்களே, இப்போது நாம் எதிர்கொள்ளும் நெருக்கடி சத்திய யுகத்திற்கு நம்மை அணியப்படுத்தும் யுக மாற்றத்திற்கான நெருக்கடிதான். இந்த நெருக்கடியின் முடிவில் மனிதகுலத்தின் பகை சக்தி அழிந்து போகும். வெற்றி நமதே. நமது கடவுளர் இந்த மண்ணை காத்து நிற்கிறார்கள்.